வணக்கம் ஐயா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க பைல்ஸ் இருக்கு. உள் மூலம், வெளி மூலம், பௌத்திரம், ஃபிஸ்டுலா, ஆனஸ் பிசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரத்த மூலம், சீல் மூலம், இப்படி நிறைய பைல்ஸ் இருக்கு. இந்த மூலத்துக்கு 15 நாள் தான் மருந்து என்கிட்ட. அதுக்கு மேல மருந்தே இல்ல. 15 நாள் சரியா போதும் அடிச்சு சொல்றீங்களே. அப்படி என்ன மருந்து, அது எப்படி சாப்பிடணும் சொல்லுங்களேன். சரி, இதுக்கு நம்ம மூலகுடோரி லேகியம்னு நம்ம தமிழ் சித்தர்கள் சொன்ன முறைப்படி மூலகுடோரி லேகியம் ஒரு லேகியம் பண்றோம். அந்த லேகியம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நவமூல பற்பம் அப்படிங்கிற ஒரு பற்பத்தை செஞ்சிருக்கிறோம். அந்த பற்பம் மாத்திரையா செஞ்சிருக்கிறோம். அதுவும் அப்புறம் திரிபலாவில் ஒரு மாத்திரை, 2 மாத்திரையும் வாயில போட்டு பால் குடிச்சுக்கணும். காலை இரவு உணவுக்கு முன். உணவுக்கு பிறகு கட்டிகளை கரைக்கிறதுக்கும் புண்ணாத்துறதுக்கும் சீல் இருந்தா நிறுத்துறதுக்குமான ஒரு மாத்திரையை மோர்ல சாப்பிடணும். உணவுக்கு பின் அரை மணி நேரம் கழிச்சு. ஓ, இதுதான். ஆமா, இதுதான். அப்படி இந்த செட்டோட இதை சாப்பிட்டுட்டு இரவு படுக்கும்போது சுகபேதி அல்வாவை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு படுத்துட்டாங்கன்னா மோஷன் ஃப்ரீ ஆகி குடல் வலுவாகி மீண்டும் வராத தன்மையும் ஏற்படுத்தி அங்கே குளிர்ச்சியும் ஏற்படுத்திடும். மூலத்து சூடு இருக்காது. மூளை சூட்டையும் குறைக்கிறோம், புண்ணாத்துறோம், வெடிப்பை கட்டுப்படுத்துற மருந்து கொடுக்குறோம், ரத்தத்தை நிறுத்துற மருந்து கொடுக்குறோம், கட்டியை கறிக்கிறதுக்கும் அதுலயே மருந்து இருக்கு. எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு செட்டு தான். இதை ஒரு செட்டா வாங்கி 15 நாள் சாப்பிட்டாச்சுன்னா அவங்களுக்கு மூலம் முழுமையா குணமாயிருக்கு. சூப்பர்ப்பா. என்ன நேர்களே, ஆபரேஷன் பண்ண வேண்டியது இல்லை. என்ன நேர்களே, பைல்ஸுக்கு ஒரு அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சாச்சு. மூலத்துக்கு சமாதி கட்டாச்சு. மூலத்தை முழுமையாக குணமாக்குற ஒரு அற்புதமான மருந்து ஐயா கண்டுபிடிச்சிருக்காரு. உங்களுக்கும் பைல்ஸ் இருக்கா, இல்லை பைல்ஸ் சார்ந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மருந்து வேணும்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணி படித்து படதாரி மருந்து மூலம் வாங்கிக்கோங்க. ஐயா, அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். நன்றிங்க ஐயா.